ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 8. டென்சாவோட ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. டென்சா யாருன்னு தெரியலனாலும் கவலைப்படாதீங்க, நான் தெருவில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாரும் என்னை பார்த்து என்ன சொல்வாங்கன்னா, வாழ லாய்க்கு இல்லாதவன், பிரோஜனம் இல்லாதவன். எங்கள் அப்பா அம்மா என்ன வளர்க்கல, அவங்களுக்கு என் மேலே அக்கறையோ இல்லை. சாப்பிட்றதுக்காகவும் வாழ்றதுக்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நினச்ச நேரம் தூங்குவேன், நினச்ச நேரம் எந்திப்பேன் அப்படின்னு ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது சாமராய் மாதிரி இருக்கிற சில பேர் இடிக்கிறாங்க. உடனே டென்சா வந்துட்டு அந்த 3 பேரைய போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்னு ஒருத்தர் கெஞ்சுவான். அப்பமா போட்டவனை அடிக்கிறான். அது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைமான அந்த இடத்துல வந்து நிற்கிறான். இப்போ கரண்ட் டைம்ல என்ன காமிக்கிறாங்க, எந்த ஒரு கரண்ட்டுமே இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போற மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம பார்க்கவும், இப்படி நடந்துகிட்டே இருந்தா நம்ம ஸ்டாமினா தான் போகும், நம்மளால வெளியே போக முடியாது அப்படின்னு ஒரு கை சொல்றா. என்ன பண்ண சொல்ற, எனக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். அது போக ஐலாண்ட் ஓரமாவே போனாதான் நம்ம சேஃப். உள்ள வழியா போனா மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும், உனக்கு வேற எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல நம்ம சொல்லுவோம். இந்த அக்கறைக்காகவே நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பா சொல்றா. பேசியிருக்கும் போது திடீர்னு ஒரு டென்ஷன் அந்த இடத்துல வந்து நிக்குது. யாரு வானத்துல இருந்து வந்து கீழே விழுந்த மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. புட்ஸ்ல ஏதோ டிஸ்டர்பிங்கா இருக்குன்னு பார்த்தேன், நீங்க தானே ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி அது ஆம்பளையா மாறவும், ஹியூமன் இல்ல மான்ஸ்டர் தான் ஓடு அப்படின்னு அவங்க அங்க இருந்து ஓடுறாங்க. டக்குன்னு முன்னாடி வந்து நின்று அது பிரயோஜனம் இல்ல அப்படின்னு டென்சாவை லைட்டா அது தொடவுமே அது ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கா இருக்குது. உங்களுக்கு எதுவும் ஆகலையே நுறுகாய் போகவும், முதல்ல நீ உன்னை பத்தி கவலைப்பட அப்படின்னு அது நுறுகாயை அட்டாக் பண்றது. நுறுகாய் அசால்ட்டா அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறா. ரீஃப்ளெக்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு அந்த டென்ஷன் உங்க கிட்ட போகவும், டென்சா டக்குன்னு அதோட மூஞ்ச வெட்டுறான். உன்னோட ஸ்வாட் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு அது குயிக்கா ரீஜெனரேட் ஆகும். இதை கொல்ல முடியாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ டென்சா டக்குன்னு போயிட்டு அதோட தலை கை கலன்னு எல்லாத்தையும் ஃபாஸ்டா வெட்டுறான். இதுதான் நமக்கான சான்ஸ், ஓடு நுறுகாய் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஃபாஸ்டா அங்க இருந்து ஓடுறாங்க. அது நம்ம பின்னாடி வரல, நம்ம அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். இவன் முன்னாடி திரும்பி பார்த்தா தப்பிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு அது கூடவே ஓடி வருது. என் நல்ல ட்ரெஸ் அப்படின்னு நாசம் பண்ணிட்டியா அப்படின்னு அது சொல்லவும், திடீர்னு எங்க இருந்த ஒரு கத்தி வந்து அதோட தலைய துண்டா வெட்டது. மாஸ்டர் நீங்களா அப்படின்னு சொல்லி டென்சா பாக்குறான். இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, எங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி அவனும் அவங்க கூட சேர்ந்து ஓடுறான். யாருன்னு ஒரு காய் கேட்கவும், இவர்தான் என்னோட மாஸ்டர் ஷியான், என்னோட ஸ்வாட்மன்ஷிப்பை இவர்தான் எனக்கு கத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி டென்சா சொல்றான். என்னோட மாஸ்டர் தான் இருக்கிறதுலயே கிரேட் ஆனவர்னு சொல்லவும், உன்னோட அட்டாக்ஸ்லாம் என்னடா ரொம்பவே ஸ்லாப்பியா இருந்துச்சு, அதோட தலையை எந்த மாதிரி நீ வெட்டுற, உன்னோட அட்டாக்ஸ் ரொம்பவும் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லவும், நீங்க இங்க கூட டீச்சர் போர்ட்ல தான் இருக்கீங்கல்ல அப்படின்னு அவன் கேட்கறான். ஆமா மாஸ்டர், நீங்க என்ன இந்த பக்கம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போறதுக்கான சீக்கிரண்ட் நான் தேடினேன், ஆனா அந்த ஐலாண்டை விட்டு வெளியே போறதுக்கு எதுவுமே இல்ல, கண்கள் இல்லாம என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியாது இல்ல, அதான் வெளியே போற குரூப் கூட சேர்ந்து போலான்னு வந்தா நம்ம சொல்லவும், நம்ம இவ்வளவு நேரம் தேடியோ சீக்கிரண்ட் எதுவுமே வெளியே போல அப்படின்னு ஒரு காய் சொல்றா. ஒரு இடத்துல வெளியே போக வழி தெரிஞ்சது, பட் டிஃபரெண்டா நான் உன்னை சென்ஸ் பண்ண, அதான் இங்க ஓடி வந்தா நம்ம சொல்றான். சரி அப்ப வெளியே போற அந்த வழியை காமிங்க அப்படின்னு டென்சா சொல்லவும், அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு, உன்னோட கிரிமினலை நீ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க, நீ ஒருத்த செய்யற தவறுகள் ஆசைமான் கிளானிய மொத்தமா பாதிக்கும். என்னோட கிரிமினல் என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணா, சோ நான் அவளை வலிக்காத மாதிரி கொன்னுட்டேன், பட் நீ எதுக்காக கிரிமினலை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஷியான் கேட்கவும், நொறுக்காய் ஒன்றும் சாக வேண்டிய கிரிமினல் கிடையாது, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி டென்சா சொல்றான். இந்த ஐலாண்டுக்கு வர எல்லா கிரிமினல் ரெக்கார்டையும் நான் படிச்சிருக்கேன், சோ எனக்கு அவளை பத்தியோ தெரியும், ஏன் அவளை ப்ரொடெக்ட் பண்றங்கிற ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நீங்க தானே எனக்கு எல்லா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பையும் கத்து கொடுத்துருக்கீங்க மாஸ்டர், எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நீங்க நம்புற மாதிரி இவளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, சோ நான் இவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டென்சா சொல்றான். நீ ஒரு ஆம்பளை மாதிரி இப்போ என்கிட்ட தைரியமா பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு ஷியான் கேட்கவும், எல்லாம் நீங்க கத்து கொடுத்தது தான், அது போக நான் என் மனசுல இருந்து பேசணும்னா கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம்னு டென்ஸா கேட்டிருப்பான். ஆனால் இப்போ அவனே ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறான். சரி ஓகே நான் அவளை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஷியான் சொல்கிறான். பார்த்தல என் மாஸ்டர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு டென்ஸா சொல்கிறான். அவளால் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லுவோம். ஆமா இவ பொண்ணுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கவும், என்னோட கண்கள் ரொம்ப ஷார்ப்பு போல அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உங்க ஜோக்குக்கு அளவே இல்லாமல் போச்சுன்னு டென்ஸா சொல்கிறான். தேங்க்ஸ் மாஸ்டர்னு நொறுக்காய் சொல்லவும், உனக்கு எதையும் கற்றுக் கொடுக்கல, ஸோ மாஸ்டர்லாம் கூப்பிட வேண்டாம் நம்ம சொல்கிறான். சரி வாங்க இங்கேருந்து புறப்படலாம் அப்படின்னு டென்ஸா சொல்லவும், நம்ம அப்பதை பார்த்தா அந்த மான்ஸ்டர் அது கண்டிப்பாக ஹியூமன் கிடையாது, அண்ட் அது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது கூட, அதை நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும்னு பேசிட்டு டக்குனு டென்ஷன் அங்க வந்துருது. ஏன்னா அவங்க 2 பேரையும் டக்குனு காப்பாத்துறான், பட் அவனோட கழுத்து வெட்டிடுது. அவன் கழுத்து துண்டாக்கணும்ல நினைச்சான். டென்ஷன் பாக்குது. ஹே ஹியூமன் ஒன் டெக்னிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது இனிமே ஏன் மேல ஒர்க் ஆகாது அப்படின்னு அந்த டென்ஷன் வந்து டென்சாவோட அட்டாக்ல இருந்து அசால்ட்டா தப்பிக்குது. டென்சா ஒரு ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ண போகவும் வேண்டாம் அப்படின்னு ஷியான் சொல்றான். அவன் எவ்வளவு ஃபாஸ்டா அட்டாக் பண்ணாலும் அது ஈஸியா தப்பிச்சு, நான் தான் சொன்னல இந்த அட்டாக் ஒர்க் ஆகாது அப்படின்னு டென்சாவோட மேல கையை தான் வைக்குது. அவன் உடம்பு ஃபுல்லா ஓட்டையா விழுது. திரும்பவும் டென்சாவோட பிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தோத்தாங்குழியை எதுக்கு செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்கவும், ப்ராப்பரா கேளுன்னு ஷியான் சொல்றான். என்னையும் ஏன் செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்குறீங்க மாஸ்டர் அப்படின்னு நம்ம கேட்கவும், என் லைஃப்ல நான் நிறைய பேரை கொண்டு பாவம் தான் பண்ணியிருக்கேன், ஸோ இப்போ கடைசி நிமிஷத்துலயாச்சும் மற்றவங்க லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ அதான் உனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லவும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால என்ன கிடைக்க போறது அப்படின்னு டென்ஸா கேட்டிருப்பான். ஒவ்வொரு தடவையும் அடி வாங்கி அவன் கீழே விழுவும். ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கத்துக்கிறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் எதுக்கு இதை கத்துக்கிடணும் அப்படின்னு டென்ஸா கேட்கவும், இப்போ தேவைப்படாம இருக்கலாம், ஆனா ஒருத்தர் ஒரு நாள் நீ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு வரும்போது இந்த ஸ்கில்ஸ் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஷியான் சொல்லவும், நான் பிறந்ததுல இருந்தே ஒரு உதவாக்கரையா தான் இருக்கேன், யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க போறது
இல்ல அப்படின்னு டென்ஸா சொல்லவும், அந்த செடியை பாரு, இப்ப வேணா அது போக்காம இருக்கலாம், பட் காலங்கள் போக போக கண்டிப்பா அது போக்கும். அதே மாதிரி தான் நீயும், நீ ஷைன் ஆகுறதுக்கான ஒரு டைம் வரும்னு அவர் சொல்லவும், இல்ல நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான், நான் இதுக்கு தகுதி இல்லாதவன், நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், சரி அப்படின்னா நமக்குள்ள ஒரு டீலிங் போட்டுக்கலாம், நீ நம்மள ஒரே ஒரு அட்டாக்க பண்ணு போதும், எப்ப வேணாலும் சரி எங்க வேணாலும் சரி, அதை நீ பண்ணிட்டேன்னா இங்க இருந்து தாராளமா கிளம்பலாம் அப்படின்னு அவன் சொல்றான். எப்படியும் உங்களை அட்டாக் பண்ண முடியாது, நான் என் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல, உங்க பச்சை யார் கேப்பா அப்படின்னு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பவும், எனக்கு உனக்கு உள்ள டீலிங் தெரியும், ரோஜா அந்த பக்கம் இருக்கு, நீ ஏன் எங்க போறேன்னு கேட்கவும், எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி டென்ஸா சொல்லவும், சரி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, பட் போறதுக்கு முன்னாடி என் கூட கொஞ்சம் வரியா அப்படின்னு ஈசன் வந்து கூட்டிட்டு போறான். அந்த கல்லறை ஷியானோட ஸ்டூடெண்டா இருந்த ஒருத்தனோடது அப்படின்னு ஈசன் சொல்லவும், அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டா இப்படிதான் ஃபைட் பண்ணி சாகணும்னு சொல்லவும், ஆனா அவன் அந்த மாதிரி சாகல. சொல்லப்போனா ஷியான் வாமல காட்டுற அக்கறை கூட அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட காட்டல, தன்னோட ஸ்கில்ஸ் அவர் இம்ப்ரூவ் பண்றதுல தான் இருந்தாரு. அந்த ஸ்டூடெண்ட்டும் கத்துக்கிட்ட ஸ்கில்ஸை வச்சு வெளியே போய் பொழச்சுக்கலாம் இந்த இடத்த விட்டு போயிட்டான். ஷியான் வழக்கம் போல ஒரு கிரிமினலை கொல்றதுக்காக போனாரு. அப்ப அவரோட பிளேட் தடுமாறுச்சு, ஏன்னா அங்க இருந்தது அவரோட ஸ்டூடெண்ட் தான். வெளியே போனதுக்கு அப்புறம் அவனால சர்வைவ் ஆக முடியல. சோ அவன் தவறுகள் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு ஆசைமனா அவரோட டியூட்டி அவர் செஞ்ச அந்த ஸ்டூடெண்ட்டை வெட்டினாரு. சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்டோட வார்த்தைகள் இதுதான், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் அவன் சொன்னான். நீ இப்போ இந்த இடத்த விட்டு போனா அதே நிலைமை தான் கண்டிப்பா உனக்கும் ஏற்படும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாதுன்னு ஷியான் நினைக்கிறாரு. அதான் அவர் உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஈசன் சொல்றான். மாஸ்டர் நான் உங்க கூட ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி டென்ஸா சொல்றான். டென்ஸா என்னதான் ட்ரை பண்ணாலுமே ஷியான் மேல ஒரு அட்டாக் கூட பண்ண முடியல. உன்னை நான் இப்போ டிஃபரெண்டா ஃபீல் பண்றேனே அப்படின்னு சொல்லி ஷியான் கேட்கறான். திரும்பவும் அப்படின்னு டென்ஸா அடி வாங்கி கீழே விழுந்துகிட்டே இருக்கான். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் நான் ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான நேரம் வரலாம் அப்படின்னு சொல்லி டென்ஸா யோசிச்சுதான் பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும்னு நினைச்சிருப்பான். அந்த டென்ஷன் அவன் உடம்புல ஓட்டைய போட்டுருது. என் கைகளை என்னால ஃபீல் பண்ண முடியல, என்னோட பாடி அப்படியே எரியிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படின்னா நான் சாக போறல, இந்த மான்ஸ்டர் அப்படியே விட்டா எங்க 3 பேரையும் கொன்றும், நான் சாக தான் போறேன், அவங்களையாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை நான் நடக்க விட மாட்டேன். ஒருவேளை நான் செத்தாலும் அவங்க சாகணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு இந்த டென்ஷனை போட்டு அடிக்கிறான். திரும்பவும் அவன் வயிற்றுல ஒரு பெரிய ஓட்டையை அது கிரியேட் பண்ணுது. ப்ளீஸ் இங்க வராதன்னு இருக்காய் மாஸ்டர், வராதிங்க, இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். பட் ஷியான் வந்து அட்டாக் பண்ண வரான். மாஸ்டர் ஓடுங்க சொல்ல ட்ரை பண்றான். அவன் தொண்டையிலையும் ஓட்ட போட்டதுனால இவனால பேச முடியல. அதை மீறியோ கஷ்டப்பட்டு இங்க இருந்து போங்க அப்படின்னு அவன் சொல்ல ட்ரை பண்றான். ஷியானா அதை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ரிட்டர்ன் ஆகி நொறுக்காய அங்க இருந்து தூக்கிட்டு ஓடுறான். அவங்க தப்பிச்சு ஓடுற வரைக்கும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த டென்ஷனை அவங்க பின்னாடி போக்காத லெவலுக்கு போட்டு டென்ஸா அடிச்சுக்கிட்டே இருக்கான். மன்னிச்சிரு நொறுக்காய், நீயாச்சும் உயிரோட இரு, என்னால இதுக்கப்புறம் அவன் கூட இருக்க முடியாது அப்படின்னு டென்ஸா அவன் லைஃப் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப அப்படியே இறந்து போறான். ஒரு ஹியூமனா இருந்தா எனக்கு டஃப் கொடுத்துருக்கான் அப்படின்னு அந்த டென்ஷன் பாக்குது. நொறுக்காய் ஷியானை போட்டு அடிக்கிறா. அவரோட மாஸ்டரா இருந்தும் நீங்க அவரை சாக விட்டுட்டு வந்துட்டீங்களேன்னு கேட்கவும், அவன் அதை தான் ஆசைப்பட்டான். நம்ம எதிரி ரொம்பவே ஸ்ட்ராங், அவன் தான் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம 2 பேரையும் காப்பாத்திருக்கான். அங்க இருந்திருந்தா நம்மளும் சேர்ந்து தான் செத்து போயிருப்போம். மேபி அந்த கிரீச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நான் அதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஷியான் சொல்றான். வாவ் மாஸ்டர், நான் உங்க மேல ஒரு அட்டாக்க பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டென்ஸா ரொம்ப ஹாப்பி ஆகுறான். நீ சூப்பரா பண்ண, இப்ப நீ என்ன ஆசைப்படுறியோ அதை பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லவும், மாஸ்டர் என்ன நீங்க ட்ரைனிங் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். கண்டிப்பா அப்படின்னு ஷியான் சொல்றான். ஒண்ணுமே இல்லாம இருந்த அந்த செடியிலையும் பூத்திருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரிஜினல் அனிமையில பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த கதறல் அழுகை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த டென்ஸா உடம்புல அத்தனை ஓட்டையை போட்டுமே கூட விடாம கடைசி வரைக்கும் போராடினதை பார்க்கும்போது வேற லெவல் ஃபீலிங்கா இருக்கும். இனிதான் கதையே வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.